ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டீ கடை டேஸ்ட்டில் வெங்காய பக்கோடா தாங்க பண்ண போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு டீ போடுற டைமில் சீக்கிரமாக பண்ணிடலாங்க. வாங்க இந்த பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. இதில் பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வெங்காயம் உப்பு ரெண்டும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த உப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தில் ஏறிட்டு நம்ம பக்கோடா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா வெங்காயமும் வந்துட்டு நல்லா நீட்டமாக தனித்தனியாக வந்துடும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா பொலன்னு இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம். இது இருக்கட்டும். இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், பாருங்கள் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா, சமையல் சோடா சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெங்காயத்தோட நல்லா அந்த மிளகாத்தூள் மசாலா வந்துட்டு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே டைமில் அப்படியே கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தோட நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே கூடாதுங்க. இந்த வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே போதும் பக்கோடா பண்ணுறதுக்கு. திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நான் மொத்தமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேனே. வெங்காயத்தில் அங்கே பாருங்கள், மாவு இருந்தால் மட்டும் போதும். நம்ம நிறையா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து பக்கோடா போடும்போது போண்டா டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு நல்லா சூடான எண்ணெய் அந்த மாதிரி ஒரு கரண்டி அளவுக்கு, நான் சின்ன கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி நம்ம பக்கோடா செய்யும்போது நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பக்கோடா. நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது இருக்கட்டும். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல போட்டுறாமல் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். வெங்காய பக்கோடா பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். பார்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வச்சிட்டிங்கனாலும் நிறையா எண்ணெய் குடிச்சிரும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பக்கோடா நல்லா கலர் மாறிட்டு நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இதில் எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். வெங்காயம் மட்டும் கட் பண்ணிட்டோம்னா போதும். ஒரு 5 நிமிஷத்தில் பக்கோடா ரெடி ஆகிடும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. திரும்பவும் மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலேருந்து நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலையை அந்த எண்ணெயிலே போட்டு பொரிச்சிட்டு பக்கோடாவோட சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லா மொறுன்னு இருக்கும். பக்கோடாவோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.